மீடியம்னா மீனிங் என்னடா கண்ணு? சார் மீடியனுக்கு தான் சார் போடணும். ஆ? சார் தெரியுது மீடியம். மிடில் வேல்யூ. அன்குரூப்டு, குரூப்டு வேல்யூ. சரிங்களா? ஓகே சார். அன்குரூப் டேட்டால என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர் எழுதிடணும். டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர் எழுதிடணும். ஓகேங்களா? ஓகே சார். அப்ப அதுக்கப்புறம் வந்து கொடுத்திருக்கிற நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து என்னவா இருக்கும்னா ஆடா ஈவனா செக் பண்ணும். நம்பர் ஆஃப் டேட்டா என்னது சார் n ஒரு நிமிஷம் சார். சார் சார் ஒரு வந்து நிமிஷம். ஆடா ஈவனா செக் பண்ணணும். சார் So, ஒரு நிமிஷம் சார். இன்னும் எடுக்கணும் சார். என்ன வேணும் சொல்லு. டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் டி பார் ஏன்னா டிசெண்டிங் ஆர் அசெண்டிங் ஆர்டர்ல கன்வெர்ட் பண்ணிடணும். அன்குரூப்டு டேட்டா கிவன் மீடியமா இருந்தா மீடியம் பைனட் கேட்டகரான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்ல கன்வெர்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே சார். அப்புறம் சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேட்டா வந்து ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேட்டா என்னன்னு பாக்குறீங்க? சார் அது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். புரியல சார். கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆடா ஈவனா செக் பண்ணிடலாமா? சரி ஒரு கொஸ்டின் பண்ணலாமா? ஓகே சார். 15, 7, 8, 12, 25 இதுதான் நம்மளுடைய டேட்டா. இது என்ன ஓகே கேட்கிறோம்? ஃபைண்ட் மீடியன் கேட்கிறோம். ஃபைண்ட் மீடியன் கேட்கிறோம். இது எப்படி ஓகே மீடியன் கண்டுபிடிப்பேன்? ஃபர்ஸ்ட் எப்படி என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் எழுத வேணும். அசெண்டிங் ஆர்டர் எழுதிடலாமா? ஓகேங்க சார். அசெண்டிங் ஆர்டர் சொல்ல பார்க்கலாம். 5, 5, 7, 8, 12, 20, சார் 15, 20. சரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுதா? ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் டேட்டா ஆடா ஈவனா செக் பண்ண சொல்றோம். 1, 2, 3, 4, 5, 6. 6 வேல்யூ இருக்குதா? 6ன்னு எழுதிக்கங்க. 6 ஆடா ஈவனா? ஈவன். அப்ப ஈவனா இருந்தா மீடியம் ஃபார்முலா என்ன? ஆடா இருந்தா ஈவன் மீடியம் ஃபார்முலா என்னன்னு சொல்றோம். சரிங்களா? மீடியன் ஃபார்முலா என்ன சொல்றான்? ஆடா இருந்தா ஒரு ஃபார்முலா, ஈவனா இருந்தா ஒரு ஃபார்முலா. ஓகேங்க சார். இப்ப ஈவன் வந்திருக்குது. சப்போஸ் ஆடா இருந்தா என்ன ஃபார்முலா அப்படின்னு நான் எழுதிடுறேன். ஆடா இருந்தா n+1 டிவைடட் பை 2th ஐட்டம். இங்க டேட்டா எனக்குதோ அந்த டேட்டா. இது டேட்டா. டேட்டா ஆர் ஐட்டம் ஆகும். கமா n is ஆட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்னங்க சார்? ஒரு நிமிஷம் சார். n is equal to 6 ஈவன். இப்போ அது ஈவனா இருக்கிறனால இந்த ஃபார்முலா வாங்க சார். ஆடா இருக்குன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஆடா இருந்தா இந்த ஃபார்முலா. ஈவனா இருந்தா இப்பதான் ஃபார்முலா கொடுக்குற போறேன். ஓகேங்க சார். ஆர்டர் இருந்த ஃபார்முலா n plus 1/2 1/2 பவர் th சார். nth ஃபார்முலா n+1 டிவைடட் பை 2th டேட்டா. சார் அது சப்போஸ் 11th இல்ல 11th 12th அப்படி இல்ல அதனோட கான்செப்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே சார். ம். அப்ப 6 plus 1/2 டேட்டா தான் வந்து மீன். ஆடு. அப்படி ஈவன் மீடியன் டாடே மீன் கிடையாது. இப்ப மீடியத்துக்கு போயிட்டோம். இப்ப பாக்குறது என்னது மீடியம். மீன் கிடையாது. மீடியம். ஓகே சார். சரி. சப்போஸ் n வந்து ஈவனா இருந்தா என்ன ஃபார்முலா மாத்தலாமா? பார்த்துடலாம் சார். இப்ப போக்கக்கூடியது n வந்து ஈவன். n வந்து ஈவனா இருந்தா இங்க பாருங்க என்ன ஃபார்முலா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. n/2th டேட்டா n/2th டேட்டா பிளஸ் n/2 பிளஸ் 1th டேட்டா கரெக்ட்டுங்களா? டிவைடட் பை 2 சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நடுவுல என்ன இருக்குது? பிளஸ் சைன் இருக்குது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நடுவுல என்ன இருக்குது? பிளஸ் சைன். சரியாப்பா? தம்பி என்னாச்சு? வாய்ஸ் கேக்குதுங்களா?